ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்லீவோட லென்த் வந்து ஒரு இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்லீவோட லென்த் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, எனக்கு இது வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஒரு 7.5 வந்து அவங்களுக்கு அளந்துருக்கேன். எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத நான் அவங்க பாடியில் அளந்துட்டேன். அதனால ஸ்லீவ் லென்த் கொஞ்சம் அதிகமாக வேணும். அதே மாதிரி பேக் லென்த் வந்து 1 இன்ச்சு நம்மளுக்கு வந்து அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இதெல்லாம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நிறைய டவுட் இருக்கும். இப்போ பேக் லென்த் நம்ம வந்து பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுற விதமாக தான் இப்போ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கிளாத் அன்இவனா இருக்கும் பாத்தீங்களா, அதனால நம்ம என்ன பண்றோம், நார்மலா ஒரு லைன் வந்து போட்டுக்கிறோம். நார்மலா ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுக்கிறோம். இதுல வந்து இந்த ரொம்ப டீட்டெயிலாலாம் இதுல இருக்காது. இதுல என்னன்னா, இந்த பேக் லென்த் அதிகமா வைக்கிறோம், ஸ்லீவ் லென்த் அதிகமா வைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் இதுல கிளியரா சொல்ல போறேன். இதுக்கப்புறம் இது வந்து நம்ம கிளாத் அன்இவனா இருக்கிறதுனால இது வந்து 1/2 இன்ச்சு நமக்கு அடிச்சு திருப்பறதுக்காக, இது மாதிரி மடிச்சு தைக்கிறதுக்காக நம்மளுக்கு இது தேவைப்படும், அந்த 1/2 இன்ச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை இன்ச்சு அவங்க லென்த் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கணும். இப்போ இவங்க 1 இன்ச்சு லென்த் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்க இருந்து இங்க ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ 1 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸை இதுக்கு மேல தான் வைக்கணும். ஓகேங்களா? இந்த நம்ம லாஸ்ட்டா போட்ட பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு மேல வச்சுட்டு நம்ம நார்மலா எப்படி இவ்வளவு நாள் மார்க் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் போல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ல வந்து இப்போ நார்மல் நெக் அவங்களுக்கு உள்ள நெக்கு ரெடி அளவு இந்த இடத்துல இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 1/4 இன்ச்சு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், இது வந்து இப்போ இருக்கிற நெக்கோட இறக்கம். இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் வந்து நம்ம வந்து போட்டுக்க போறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அடிச்சு திருப்ப போறோமா, அப்படி இல்லைன்னா கிராஸ் பீஸ் வைக்க போறோமா, அதை வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் பீஸா இருந்தா ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம வந்து நெக் வரைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணணும். இல்ல நம்ம வந்து அடிச்சு திருப்ப போறோம் அப்படின்னா நெக்லைன் கரெக்டா எந்த இடத்துல முடிஞ்சோ அதை வச்சு அப்படியே வரைஞ்சிட்டு நம்ம வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். இப்போ இதுல வந்து நெக்ல லேஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால அடிச்சே திருப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நெக் வந்து வளைவு வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிளாத் அன்னிவனா இருக்கிறதால ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நம்ம மடிச்சு தைக்க போறோமோ அந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, சென்டர்ல ஒரு அர்க்காத்து. இப்போ பேக் பார்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிளவுஸ் வந்து வாங்கும் போதே நம்ம வந்து கேட்டுக்கணும், எப்படி வந்து இந்த பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கரெக்டா இருக்கா, இல்ல உங்களுக்கு வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வந்து கேட்டுக்கணும். சில பேருக்கு வந்து பட்டி வந்து மேலே ஏறி இருக்கும், கரெக்டா கிராஸ்க்கு அடியில கரெக்டா போகாம மேலே ஏறின மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கேட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டா பட்டி வந்து கரெக்டா கிராஸ் கிட்ட உட்காருதா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அது கிராஸ்ல கரெக்டா உட்காருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல எந்த பிரச்சனையும் எந்த
அதாவது இங்கே 1 இன்ச் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் எந்த வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃப்ரண்ட் வந்து இல்லை எனக்கு மேலே ஏறி தான் இருக்குது, கரெக்டாக இல்லை, கரெக்டாக படிமானத்தில் படியலை அப்படின்னு அவங்க நினச்சாங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்தில் ஒரு 1/2 இன்ச் இறக்கிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 1 இன்ச்சும் அங்கே ஏறுது அப்படின்னா நீங்கள் அந்த 1 இன்ச்சு ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டோட லென்த்லேயே. அப்படி இல்லை ஃப்ரண்ட் பார்ட்லாம் எனக்கு ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த 1 இன்ச்சை வந்து பட்டியில் ஆட் பண்ணிக்கணும். எதில் ஆட் பண்ணணுங்கிறது கஸ்டமர்கிட்ட கேட்டு நம்ம வந்து முடிவு பண்ணணும். இப்போ இதில் ஃப்ரண்ட் பார்ட்டு அவங்களுக்கு ஓகே, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாக்கா, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பட்டியில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆட் பண்ணாலும் எப்படின்னு நான் போதும் அதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதுவுமே ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஃபோல்டிங் மெத்தட்லாம் நீங்கள் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. இப்படி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் மெத்தட் படி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் நார்மலாக ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணணும் அந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் குறிச்சிட்டோம், நெக்கு குறிச்சிட்டோம், எல்லாமே முடிச்ச பிறகு இப்போ இது மாதிரி பண்றது தப்பு அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவீங்க. இந்த பிளவுஸ்ல இருக்கு, அதுதான் நம்ம பண்றோம். அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ நம்ம அதுதான் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம கிராஸ்ல கட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இதுல அளவு பிளவுஸ்ல இப்படி இருக்கு அப்படிங்கறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்றோம். இது வந்து தப்பு, உங்களுக்கு லென்த்ல குறைஞ்சிரும் அப்படி இப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் இப்போ கிளியரா சொல்லிடுறேன். அளவு பிளவுஸ்ல இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து இப்படி பண்றோம். ஓகேங்களா, அதுவுமே இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு சரியில்லை, இந்த இடம் தூக்குன மாதிரி இருக்கு அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓகே இந்த இடத்துல வந்து தேவையான ஆல்ட்ரேஷன் நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லலை. அவங்க அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் லென்த்தில் மட்டும்தான். அதனால நம்ம இதெல்லாம் இது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ நம்ம அப்படியே வந்து பண்ணுறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் லென்த் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நார்மலாக மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா அந்த 1 இன்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டு இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் அதிகப்படுத்தணுமோ அந்த லென்த்தை இந்த மாதிரி அதிகப்படுத்திட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி அதிகப்படுத்திட்டு நம்ம வந்து இந்த லைன்ல கட் பண்ணாம இந்த லைன்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிடும், நம்ம ஃப்ரண்ட் லென்த் உங்க பிளவுஸ்ல உள்ளது இவ்வளவுதான். இதுலேருந்து நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோமா, அப்போ வந்து என்ன ஆயிடும், பேக்ல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம், ஃப்ரண்ட்ல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ மேட்ச் ஆயிடும். ஃப்ரண்ட் பார்ட்ல எக்ஸ்ட்ராவா வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். மற்றபடி இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இங்க மட்டும் பண்ணா போதும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் பட்டியில தான் பண்ண போறேன். இதுல வந்து அவங்களுக்கு இருக்கிற அளவு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இதுல கை வைக்க போறது இல்ல. பட்டியில தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போறோம். இது வந்து அடிச்சு திருப்ப போறதால நெக் வந்து கட் பண்ணல. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அடுத்தது நம்ம வந்து பட்டி கட் பண்ணலாம்.
பட்டிக்கு நம்ம அடிச்சு திருப்புறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் போடுவோமா? ஓகேங்களா? பட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அடிச்சு திருப்புறதுக்காக ஒரு லைன் போடுவோம். அந்த லைன் வந்து நான் இப்போ போட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ நான் இப்படி வச்சு மார்க் பண்றேன். எனக்கு பாட்டம் இப்படி தான் வரும் அதனால. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த 1 இன்ச்ச வந்து நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம தையல் போட போறது இந்த இடம் தான். இதுலேருந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண 1 இன்ச்ச நம்ம வந்து இதுல ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா பேக்ல நம்ம இப்படி தானே பண்ணோம். பேக்ல நம்ம என்ன பண்ணோம்? 1/2 இன்ச் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம். அதே மாதிரியே 1/2 இன்ச் கீழே மடிச்சு தைக்கிறது, அதாவது அடிச்சு திருப்பத்துக்கு விட்டுருங்க. இங்க வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராவா கீழேயே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல நம்ம எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இப்போ இதுக்கப்புறம் நீங்க நார்மலா பட்டி எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க பட்டி நீங்க எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இங்க அகலம் கொடுத்தோம், எல்லாம் மேட்ச் ஆயிட்டு எல்லாமே ஓகே தான். இப்போ பேக் பார்ட் நம்ம லென்த் வந்து அதிகப்படுத்துறோம். அதனால ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து லென்த்ல எந்த இடத்துல வேணுமோ அத வந்து அதிகப்படுத்திட்டோம். ஆனா, இப்போ ப்ளவுஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேக் பார்ட்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? எனக்கு வந்து தூக்கிக்குது. அதனால லென்த் அதிகமா வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃப்ரண்ட் பார்ட்ல பேக் பார்ட்ல வைக்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லயும் அதிகப்படுத்துற ஒரு கட்டாயம் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா, அப்பதான் சைடு ஜாயிண்ட்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகும். அ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல இதுல பட்டியில மட்டும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த சென்டர்ல வந்து இதுவுமே நீங்க முன்னாடி கேட்டுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் எல்லாம் ஓகேவா? இப்போ வந்து இந்த இடம்லாம் ஃப்ரண்ட் பார்ட்ல மோஸ்ட்லி எல்லாமே ஓகேவா? பட்டிலாம் ரொம்ப கீழ இறங்கி இருக்கா? அதெல்லாம் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு, இப்ப இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க என்ன லென்த் வைக்கிறோமோ, அத வந்து நம்ம இங்க இருந்து அளந்து பார்க்கணும். இங்க வந்து என்ன அளவு வைக்கிறோமோ, அந்த அளந்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாரி அளந்து பார்த்துட்டு, நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? இப்படி வந்து ஏத்திக்கிறோம். இப்போ கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ்ல வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. இங்க மட்டும் ப்ளவுஸ்ல உள்ள அளவு அப்படியே வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம கரெக்ட்டா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுதான் வந்து நெறைய பேருக்கு குழப்பம். அதுக்காக தான் நான் தெளிவா சொல்றேன். இப்போ பேக்ல நம்ம வந்து லென்த்த வந்து அதிகப்படுத்தணும். அதனால என்ன பண்றோம்? ஃப்ரண்ட்லயும் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த வந்து அதிகப்படுத்துறோம். இப்போ பட்டியில அதிகப்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? அதிகப்படுத்திட்டு, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பிரச்சனை ஓகே. ஃப்ரண்ட்ல பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப லென்த்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. இங்க ஓகே. இங்கலாம் விரும்புவாங்க. இங்க வந்து யாரும் லென்த் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து மடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு டைட்டா அசிங்கமா தெரியும். ஒரு மாரி சுருக்கமா இருக்கும். இல்லன்னா இவ்ளோ பெரிய கிளாத் வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? அது மடங்கிக்கிட்டு அது ஒரு மாரி நல்லா இருக்காது. அதனால என்ன பண்றோம்? இங்க இருக்கிற அளவே வச்சுட்டு, இங்க மட்டும் பேக்கும், ஃப்ரண்ட்டும் கம்பேர் பண்ணா நம்மளுக்கு வந்து சைடு ஜாயிண்ட்ல பிரச்சனை இல்லாம வரதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஈஸியா புரியிற விதமா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 1/2 இன்ச் கோடு போட்டுக்கோங்க. 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா நீங்க மார்க் பண்ணியிருக்கீங்க. அந்த மார்க்க பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல அதுக்கு மேல உங்களுக்கு அதாவது அந்த பட்டி வந்து எவ்வளோ பெருசா இருக்கோ, அந்த எவ்வளோ பெருசுல இருக்கோ அத வந்து நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பிறகு இதெல்லாம் மார்க் பண்ண பிறகு, இந்த இடத்துல நம்ம வேணும்னா நம்ம வந்து இங்க ஆட் பண்ண 1 இன்ச் நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்ட்டா சூப்பரா வரும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு முடிஞ்சுட்டு, பட்டியில நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சுட்டோம். அடுத்ததா ஸ்லீவ். ஸ்லீவ்லயும் நம்மளுக்கு லென்த் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் வந்து நீங்க நார்மலா எத்தன ஃபோல்டு நீங்க மடிப்பீங்களோ, அதுக்கேத்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் லென்த் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா, 7.5 வந்து ஸ்லீவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 7.5 லென்த் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? கிளாத் அன்ஈவனா இருக்கிறதால ஒரு கோடு, மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு கோடு. இது உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கேத்த மாரி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு கை லென்த் எவ்வளோ வேணுமோ, அத வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ண போறோம். இப்போ அவங்களுக்கு வந்து 7.5 கேட்டிருந்தாங்களா? அதுலேருந்து கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு துணி விட்டுட்டோம். மேல வந்து அந்த ஷோல்டர்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டோம் அப்படின்னா, மொத்தத்துக்கு 8 இன்ச் வரும். 7 1/2 + 1/2 8 இன்ச் வரும். அந்த 8 இன்ச்ச மார்க் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வரைக்கும் முடிச்சுட்டு. இப்ப இதுக்கு அப்புறமா நம்ம வந்து நார்மலா எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணுவோமோ, அந்த மாதிரி இப்படி போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும்.
இங்கே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம். அதனால என்ன பண்ணுறோம், வைக்கும்போதே இந்த கோட்லேயே வைக்காம கொஞ்சம் கீழே தள்ளி தான் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு தையலுக்கு தேவையான துணியெல்லாம் வச்சு மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்த கட் பண்ணிட்டு உள்வளவு எடுக்கிறது எல்லாம் சேம் தான். இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போ இவங்க வந்து 7.5 அப்படின்ட்டு அவங்க லென்த் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த லென்த் அப்படியே வச்சு நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஒருவேளை இப்போ இருக்கிற ஸ்லீவ்ல ஒரு 1/2 இன்ச்சு ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பேக் பார்ட்டில் என்ன பண்ணீங்க, அதே தான். கிளாத் அன்இவனாக இருக்கிறதுல ஒரு கோடு, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்களோ அதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த ஸ்லீவ் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எந்த சைடு ஜாயிண்ட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்படி பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது இல்லாமல் நம்ம வந்து லைவ் கண்டென்ட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பேக் பார்ட்டு, ப்ளவுஸோட பேக் பார்ட்டு எப்படி நம்ம கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறது, ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து இப்போ அப்படியே நீங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு லைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பேக் பார்ட் வைக்கிறது, நெக்கு ப்ராப்ளம், ஆர்ம்ஹோல் கரெக்டாக செக் பண்ண தெரியல, எனக்கு வந்து ப்ளவுஸ் ப்ராப்ளமாகவே வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், பார்க்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.